கண்டிப்பாக இந்த படம் பார்க்குறப்ப சூரி இப்படி நடிப்பாப்பில்லையா அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூரியை நம்பி எந்த கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு டைரக்டர் முன் வருவாங்க. இப்படி வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் முத்தியாவுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி டைலாக்கும் சரி, ஏன் அவர் 3 படம் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அவ்வளோ ரசிகர் இருக்காங்க. அது தென் மாவட்டத்தில் அதிக ரசிகர். காரணம் அந்த டைலாக் பிச்சு உதவி மனுஷன் கூட ஒரு சரியான ஆர்டிஸ்ட். அப்பத்தா அவன் பார்த்துருங்க படத்தை முக்கியமான கேரக்டர். விஷாலுக்கு அடுத்து அப்பத்தாரு அது முக்கியமான கேரக்டர். அது அவங்க சில டைலாக் வரும். அவங்க அப்படியே முத்தியாசம் கூப்பிட்டோன்னே படப்படப்புன்னு வேர்க்கும். ரைட்டு வண்டி வேர்க்குது, பங்காளி கூப்பிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அது அப்படியே அந்த டைலாக்கை சொல்லிக் கொடுப்பாங்க. அசிஸ்டன்ட் ஒரு 5 பேர் ரவுண்டு கட்டி சொல்லிக் கொடுப்பாங்க. அது அப்படியே இப்போ அந்த டிஸ்கவரி சேனலில் ஒரு 4 புலி சுற்றிக்கிட்டு அப்படியே இருக்கும். அப்படியே பார்க்க இங்கே பாங்க என்ன பேரா பேரா நான் ஒன்று சோறு போட்டு வளர்க்கலடா அப்படி இப்படி. அதுக்கு இந்த பக்கம் இன்னொரு இங்கே பாருங்க நீ இருப்பேன் நான் சொல்லித்தரேன் நான் சொல்லு எல்லாம் அது ரவுண்டு கட்டி அது மனப்படம் பண்ணுறது. ஆனால் டைலாக்குள்ளே அப்படி இருக்கும். டைலாக் நேற்று படம் எத்தனையோ படம் வந்துருச்சு. முத்தியாண்டு டீப் பண்ண உள்ள கிராமத்துக்கு உள்ளே போய் அலசுறாப்புல டைலாக்லாம். அந்த அப்பத்தான் அப்படிங்கிற ரெடின்னு விட்டேன் ஆக்ஷன் அப்படின்னு விட்டு இப்போ சைடில் இடுப்பவே பார்த்துக்கிறேன். இப்போ சைடில் கையக்கே வச்சு திரும்பி பார்க்கும். என்னடா அப்படின்னா அது அந்த அசிஸ்டன்ட்டுக்கு எழுதி கொடுப்பாங்க. தெளிவாக கொட்டையாக எழுதி கொடுப்பாங்க. அது மறந்துடும். அதனால் என்ன பண்ண அந்த கேமராவுக்கு முன்னாடி வந்து அப்படியே உட்கார வச்சு ரெடி சார் அப்பத்தா போகலாமா இது போகலாம் ரெடியா டேய் வண்டி வாங்குது உள்வாங்குது நல்லா சொல்லுங்க ரெடிண்டு ஆக்ஷன் டே மருது என் அப்பத்தை இடுப்பை பார்க்காதன்னு சொன்னேன். அப்போ இடுப்பை பார்க்க இல்லை ரெடி ஒன்று நம்ம வேல்ராஜன் எங்கள் என்னங்க அதான் அந்த பிட்டை பிடுங்க அப்படின்றார். பார்த்தா பிட்டு இப்படி இவ்வளோ எழுதி வச்சுருக்கோம். சரி இப்போ என் உடனேலேருந்து இப்படி எடுப்பாங்க. என்ன சாட்டு பங்காளி பாயிண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று எடுப்பாங்க. இப்படி இங்கிட்ட வச்சு இப்படி செசன் அது எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த பிட்டு நடிச்சு வச்சு இப்படி கையில் காட்டுவாங்க. இதுதான் லுக்கு இங்கே பாருங்க. அது என்ன டே என் மருது யாருக்கு தெரியுமாடா? என் மருது இன்னைக்கு வந்து அவன் வந்து சாதாரண நல்லடா. அவன் இன்னைக்கு அப்பேற்பட்ட அப்பத்தா லுக்கு மாறுது. வேல்ராஜன் நீங்கள் பேப்பரை சைடில் காட்டினா மாறுதான் செய்யும். என்ன பண்ணட்டும் பேப்பரை சூரிக்கிட்ட கொடுங்கோ. இங்கே வச்சுக்கிறேன் இந்த பேப்பரை இப்படி வச்சுக்கிருவேன். ரெடி ஆக்ஷன். டேய் என் பேரனை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? என் பேரை வந்து மோசமாக அப்பத்தா உன்னை வேல்ராஜன் லுக்கு மாறும். சூரியனை கீழே பிடிச்சா லுக்கு மாறும். என்ன பண்ணட்டும். இப்போ நான் அண்ணன் இப்போ பாருங்க அப்பத்தா பக்காவாக பண்ணு பாருங்க. பேசத்தாண்டு டேய் மருது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? என் பேரை சாதாரண இல்லைடா. டே அவனுக்கு நான் சோறு போட்டு வளர்க்கலடா. அதை போட்டு எதுவுமே டேக்கு ஓகே சூப்பர் என்ன சூப்பர் நெத்தியில் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த பிட்டு இங்கே ஒட்டிட்டாங்க சண்டாளுங்க. இந்த வசனம் பூரா அப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அந்த ஓப்பனிங் தான். சுரேஷ் வந்து அப்படி ஒரு குத்த வரப்போ ஹீரோ அப்படி கையை பிடிப்பார். பிடிச்ச அந்த இதில் இருந்து வில்லன் காப்பாற்றி அவனை சேர்ந்து விட்டு ஹீரோ வந்திருப்பார். யார் அவன் பட்ட பகலில் குத்த வரேன் யார் அவன் அப்படின்றப்ப நான் சொல்லட்டுமா அப்படின்னு நான் அவன் பொறப்ப சொல்லவா சிறப்ப சொல்லவா? முதல்ல பொறப்ப சொல்லு. பேரு மருது, ஊர் தலையங்கோட்டை, இனத்தில் சிங்கம் குணத்தில் புலி. சிறப்பு எதை சொல்ல எத்தனைய சொல்ல? அவன் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி மார்பலக திறந்து காட்டி 8 வச்சு நடந்து போனானா ரோட்டில் பட்டு கொடுத்துன பொண்ணு கூட 10 நிமிஷம் நின்று பார்க்கும். நின்று பார்க்குறது பொண்ணுன்னு தெரிஞ்ச நிமிந்து பார்க்க மாட்டேன். மருதுக்கு ஆம்பளைங்கிறவன் தொன்னசாமி, பொம்பளைங்கிறவன் முதசாமி. அப்பேற்பட்ட முதசாமி எவனாவது தப்பா பார்த்தேன் சுற்றி நின்று அடிப்பேன். தப்பா பார்த்தேன் சுற்றி விட்டு அடிப்பேன். ஏன்னா மருதுக்கு பயம் கிடையாது. எவன் குத்த வந்தாலும் ஓட மாட்டேன், எவன் ஓடினாலும் குத்தாம விட மாட்டேன். மனசுன்னு தெரிஞ்ச உசுரை குடிப்பேன், மனசு உள்ளன்னு தெரிஞ்ச எதையும் குடிப்பேன். அப்போ தொழில் ஊக்கு போடுறதேன் அப்படின்னு பாபா பாஸ்கர் மாஸ்டர் உள்ள என்ட்ரி. சூறாவளிடா மாஸ்டர் இருந்துச்சு. அப்போ மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் அப்பத்தா எப்படி மனநிலை அதே தான். நான் முடிஞ்சு வச்சு நம்ம 5 நாள் முடிஞ்சு வச்சு கதை. அப்படியே இந்த ஒரு மாதிரி அப்படி இந்த சன்னி வந்த கோழி மாதிரியே தெரிவேன்.
காலை அப்படியே இருந்தேன். ஆனால் மாஸ்டர் விட மாட்டார். நீ வா மவனே, நீ வா வா. இல்லைங்க, நீ ஹீரோவுக்கு பிஜிஎம்ல போகிறீங்க, ஒரு என்னையும் கூப்பிட்டு பிஜிஎம்ன்றீங்க. பிஜிஎம் நான் பண்ண அன்பன் எங்கே வந்துருவார், புரிஞ்சுக்கோங்க. இல்லை வாட்சலன்னு சொல்லி என்னை ரெண்டு மூமெண்ட்டாக அப்புறம் விட்டு அப்புறம் 4 ஆக்குவார், அப்புறம் 6 ஆக்குவார். அப்புறம் விசாச பார்ப்பார், யார் ஹீரோ, அவன் இவ்வளோ மூமெண்ட்டு போடுறேன் அப்படின்றாரு. இல்லை சரி ரைட்ரி நீ பண்ண, அவன் அத்தனை மூமெண்ட் போட்டான்னா பார்ப்போம் அப்படின்வார். அப்போ விசாசம் வந்து தட்டி கொடுப்பார். சூப்பர் யானே, நான் எதிர்பார்க்க வேண்டும். உண்மைக்கே மாஸ்டர் உங்களுக்கு தேசிய விருது வேண்டாம், என்னை எல்லாம் ஒரு 10 படம் ஆட வச்சிங்கன்னா 10 தேசிய விருது உங்களுக்கு. இப்படி வாய்ப்பு கொடுத்து என்னை இப்படி ஆட வச்சுக்கிட்டு இருக்கிற பங்காளிக்கும் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். உண்மைக்கே இப்போல்லாம் எங்கள் வந்து யாராவது கேட்டால் எங்கள் டாடி சூரிய டான்சர் அப்படின்ற என் பையனே, எங்கள் டாடி டான்சர். அந்த அளவுக்கு என்னை உருவாக்கி விட்டீங்க மாஸ்டர். மேலும் இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கும் என்னை நல்ல இடத்த வச்சுருக்க என்னோட இயக்குநர்கள், என்னோட ப்ரொடியூசர்கள், அவங்களுக்கு நான் காலம்புற நன்றி சொல்வேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு சோறு போட்டுக்கிட்டு அவங்க தான். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே வாட்சை போட்டு டைம் ட்ராவல் பண்ணி ஓடி போய் விக்ரம் கே குமார் சார்கிட்ட, சார் அலை போட பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லும் போல இருக்கு.